ஹெலிகாப்டர்ல பண்ணது நீங்க தான். யங்ஸ்டர்ஸ் பர்த்டே எப்படி எல்லாம் கொண்டாடுறீங்க? ஹெலிகாப்டர்ல போய் we celebrated one of our friends birthday. ஹெலிகாப்டர்ல போய் எவ்வளவு வாடகை எவ்வளவு ஆகும்? ஒரு 70 to 80,000 வாடகை மட்டும். ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்களால் முடிஞ்ச காசு போட்டு ஓகே ஒரு 70,000 ரூபா. பர்த்டேனா 12 மணிக்கு விஷ் பண்ணணும். கண்டிப்பா 12 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணணும். பண்ணல அடுத்த நாள் சண்டை தான். பர்த்டே வந்து டெத் டே ஆயிடும். இந்த நிமிஷத்துல இருந்து நான் வேற நீங்க வேற. அன்னைக்கு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கிறது எனக்கு எம்பாரசிங்கா இருக்கு. சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்றாங்க. இப்ப மேரேஜ்னு வரப்போகுது. she is going to be a center of attraction. கரெக்ட்டா கட்டுட்டா. ஒவ்வொருத்தருமே நம்ம பர்த்டேலாம் இத்தனை வருஷத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் நான் சொல்றேன். இருங்க மேடம், எனக்கு சேர்த்து நீங்களே பேசிறீங்க. மிஸ்டர் வண்டு கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மை லார்ட். 25 வயசுல என்ன கடந்து வந்திருக்கேன், எவ்வளவு சாதிச்சிருக்கேன். தன்னைத்தானே நான் உணர்ந்து இதை நான் கொண்டாடுறேன்னா அப்போ அது கொண்டாடலாம். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். செலிப்ரேட் பண்ணிட்டு we'll think over. என்ன மேடம் நீங்க என்ன வாதத்துக்காகவே பேசுறீங்க? மோஸ்ட் ஆஃப் தி பர்த்டேஸ் ஆர் கேக் கட்டிங்ஸ் அண்ட் பியர் ட்ரிங்கிங். அவ்வளவுதானே. எத்தனை பேர் 25வது வயசுக்கு நான் வந்து சேர்ந்திருக்கேன்னு சொல்லி எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணிட்டு கேக் வெட்டணும்? அது எங்க இருக்கு? மனசார தொட்டு சொல்லுங்க. how many people நீங்க அப்பலாம் ரியலைஸ் பண்ணிட்டு தான் பர்த்டே கேக் வெட்டீங்களா? அப்படியா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இல்லை என்பவர்கள் எவ்வளவு பேர் மனசை தொட்டு சொல்லலாம்? தேங்க் யூ. வந்தது பூரா அதான் போல இருக்கு. நான் வந்து என்ன பொறுத்த பிறந்த நாளையும் இறந்த நாளையும் ஒன்னா தான் பார்க்க. அப்படியா? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில நம்ம இங்க கொண்டாடுற அளவுக்கு என்ன பண்ணி கிழிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கணும். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. பர்த்டே செலிப்ரேட் பண்ற அந்த ஒரு நாள், ஏன்னா அதை அனுபவிக்காதவங்க இவங்க. சோ அந்த ஒரு நாள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஒரே கூத்தா இருக்கும். வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அந்த எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு ஒரு நாள் மறந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அதை பத்தி நினைக்கணும் அவசியமே இல்லை. எந்த பிரச்சனையும் இருக்காது நம்மளுக்கு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது எல்லாரும் வந்து அன்னைக்கு 12 மணிக்கு கேக் வெட்டினாதான் தெரியுமா? எனக்கு தெரியும் சார், எனக்காக யார் இருக்காங்கன்றது எனக்கு இப்பவே தெரியுது. ஒரு பிக்கிங்கானா? இந்த அடிப்படையில் பிறந்த நாள் கொண்டாட்டங்களை எதிர்க்கிறீர்கள். அடுத்து எனக்கு வர 160 விஷயல 140 ஃபேக். எப்படி சோஷியல் நெட்வொர்க்கிங் ப்ரொஃபைல்ல என்னோட பர்த்டே அப்டேட் ஆயிருக்குன்ற ஒரே காரணத்தினால அதை பார்த்துட்டு அப்டேட் பண்றவங்க தான் ஜாஸ்தி. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் பேசும். போன்ல தான் மோஸ்ட்லி எல்லாரும் சோஷியல் நெட்வொர்க்கிங் பண்றோம். அதே போன்ல இருந்து உனக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பணும்னு அவனுக்கும் தோன்றது கிடையாது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. கேட்டா இங்கெல்லாம் இருக்கும். நீங்க ஏதாவது துணி கடையில கொடுத்திருப்பீங்க, பேங்க்ல கொடுத்திருப்பீங்க, எல்லாரும் அனுப்புவாங்க ஹேப்பி பர்த்டேன்னு. அதான் இவனும் பாதிக்கப்பட்டிருக்கான். ஒரு 10 பேர் இருப்பானுங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவனுங்க வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு தான் விஷ் பண்ணணும்னு நான் எதிர்பார்ப்பேன். வருஷம் அவனுக்கு மறந்துடுவானுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அதை வந்து பெருசா எடுத்துக்கிறது இல்ல. அவனுங்களோட ஒரு தெருமான டீ கடையில ஒரு 10 நிமிஷம் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணா கூட தட் இஸ் வொர்த் இட். ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாரும் சேர்ந்து பர்த்டே கொண்டாடுவீங்க. மாறி 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 பர்த்டேஸ் கொண்டாடுவீங்க. ஃபைனல் இயர் 4th இயர் வந்த உடனே அதுல முக்காவாசி 4 பேர் தான் இருப்பான். மத்தவங்க பிச்சிட்டு போயிடுவான். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க, செட் பண்ணிக்கோங்க உங்க மைண்ட. போலித்தனமா இருக்காதீங்கன்றது தான் எங்களோட ஆர்கியூமெண்ட். இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. அது மத்த நாள் மாதிரி ஒரு சாதாரண நாள், அவ்வளவுதான். அப்பா அம்மா கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட முடிஞ்சிருச்சே தவிர ஊரை கூட்டு செலவு பண்ணு அந்த மாதிரி அந்த தேவையில்லாத அந்த போலித்தனம் வேண்டாம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. நான் சின்ன பிள்ளையில வந்து சாக்லேட் கொடுக்க எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு 9th போல வரும்போது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? நல்லா பிறந்தனால சின்ன வயசுல வந்து அந்த மிட்டாய் போய் சாப்பிட்றாங்களா இல்லையா, எனக்கு துட்டு வந்தா சரிங்கிற கணக்குல தான் பல வீட்டுக்கு போயிருக்கேன். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். கேக்கே வெட்டினது இல்லைங்கிறவங்க யாரு பர்த்டேக்காக? அப்படியா? கேக்கே வெட்டினது இல்லையா? ஏன்னு உங்களுக்காக எல்லார் சார்பாகவும் நீயா நானா ஒரு பர்த்டே கேக் விட்டது கொண்டாங்க. எனக்கா? உனக்கு தான். ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன் ராமா? சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணும். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.